நான் சிஏ படிக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு நான் எந்த இன்ஸ்டியூட்ல சேரலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணப்போ பல சிஏ இன்ஸ்டியூட்ஸ் பேர் எல்லாம் சொன்னதை விட அபிலாஷ் சுரேந்திரன் சார் அவர்கிட்ட போய் படிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுதான் எனக்கு அதிகமான ஒரு இம்பாக்ட் தந்தது. நான் அப்பதான் யார் இவரு அப்படின்னு நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சப்போதான் இவர் அபிலாஷ் சுரேந்திரன் சார்ன்றவரு இந்த சிஏ கோச்சிங் இண்டஸ்ட்ரியில ஒரு முஃபாசா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி இவ்வளவு அவங்கள பத்தி சொல்றாங்களே, அப்ப இவர்கிட்ட போய் நம்ம படிக்கணும். அப்புறம் தான் அவளை ஃபாலோ பண்ணி அப்புறம் இங்க நான் வந்து சேர்ந்தேன். ஹாய், ஐம் அம்சா ஸ்ரீ. எல்லாருமே இங்க வந்து சூப்பரா டீச் பண்றாங்க. இங்க நம்பி வந்த சிஏ கண்டிப்பா ஆகலான்ற ட்ரஸ்ட் எனக்கு இருக்கு. ஹாய், நான் ஜிபி. ஐகாம் கிளாஸஸ்ல சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப மக்கப் பண்ணி படிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அபி சாரோட டீச்சிங் வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாரு. 12th சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணலான்ற பிளான் வந்துருச்சு. அப்போ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும் போது லா தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதில் தான் நிறைய பேர் அட்டம் வைப்பாங்க, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஐகாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹரிஷ் சார் லா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹரிஷ் சாரோட ஒவ்வொரு கிளாஸ்மே சரி, ஒவ்வொரு சாப்டர்ஸுமே சரி, அவர் அவ்வளோ ஈஸியாக இந்த கான்செப்ட் டஃப், அந்த சாப்டர்ல இந்த டாபிக் டஃப் அப்படின்ற மாதிரி எந்த டாபிக்மே இல்லை, எல்லா டாபிக்குமே அவர் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வந்து நம்ம டீச்சர்ஸ் பத்தி பேசணும்னா அபி சார், ஹரிஷ் சார் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் எந்த ஒர்க் பண்ணாலும் அவ்வளோ என்கேஜிங்கா பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டுனா புரியலன்னா அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளவு வாட்டி கேட்டாலும் சொல்லுவாங்க. லா பாத்தீங்கன்னா ஹரிஷ் சார் வந்து ரொம்ப நல்லாவே எடுப்பாரு. எல்லா கான்செப்டும் நல்லா கிளியரா புரியும். அப்படியே கிளாஸ்லயே படிக்க வச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே போதும், எல்லா கான்செப்ட்ஸும் நமக்கு சூப்பராகவே புரிஞ்சிடும். ஸ்ருதி மேம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே எடுப்பாங்க. அதே மாதிரி எம்சிக்யூஸ் எல்லாமே இங்கேயே வச்சு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நான் டவுட் கிளியரன்ஸ் வந்து நீங்க ஃபேக்கல்டிஸ் வந்து எனி டைம் இருப்பாங்க, நீங்க டவுட் கிளியரன்ஸ் எப்பனாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்போ போனாலுமே சார் வந்து அவைலபிளா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன டவுட் கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலுமே சலிப்பே இல்லாம நல்லா சொல்லி தருவாங்க. கஷ்டம், அதை நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு நம்ம எவ்வளவோ பேர் நம்ம சொல்லி கேட்டுருக்கலாம். ஆனா இங்க வந்தோடனே இது வந்து இவ்வளவு கொஞ்சம் நம்மளே ஈஸியா ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சிங் தரும்போது ஐகாம் கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணது உண்மையாவே எனக்கு கிடைச்ச பெரிய வரம் தான். ஐகாம் இஸ் த பெஸ்ட் அகாடமி நான் சொல்லுவேன்.